ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த 2025ஆம் ஆண்டுக்கான நியூ இயர் ராசி பலன்கள். இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளான ஜனவரி 1, 2025 அன்று இருக்கக்கூடிய கிரக நிலவரம், வருஷம் ஃபுல்லா கிரக நிலவரம் மாறிட்டே இருக்கும். இந்த 1ஆம் தேதி என்ன கிரக நிலவரமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வருஷத்தினுடைய பலன்களையும் கூட கழிச்சு பலன் சொல்ல போறோம். இந்த வருஷ ஆரம்பத்துல குரு பகவான் ரிஷபராசியில வக்ரகதியில் இருக்காரு. பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்ரகதியில் இருப்பாரு. பிப்ரவரி 4 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. செவ்வாய் கடகராசியில நீச்சஸ்தானத்துல வக்கரமா இருக்காரு. கேது பகவான் கன்னி ராசியில சஞ்சாரம் பண்றாரு. விருச்சிக ராசியில புதன் குருவின் வக்கர பார்வையில நேரடி பார்வையில, தனுசு ராசியில சூரியன், அதாவது மார்கழி மாசத்துல இந்த நியூ இயர் பிறக்கிறது, அதனால சூரியன் தனுசு ராசியில இருக்காரு. மகர ராசியில சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. நாள் கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் மகர ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. அதே சமயம் கும்பராசியில சனி சுக்கிரன் சேர்க்கை, மீன ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. இதுதான் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த வருஷத்துல சில கிரக பயிற்சிகள், முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கு. அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை சில கிரக பயிற்சிகள் நடக்கிறது வேற, இந்த மாதாந்திர கிரக பயிற்சிகள் நடக்கிறது வேற. ஆனா இந்த வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு கேது பயிற்சிகளுடைய நிகழ்வுகள் இந்த வருஷத்துல நடக்க போகுது. ஏன்னா இந்த வருஷம் ஒரு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கக்கூடிய வருஷம். உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, உலகத்துக்கே சரி மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2.5 வருடங்களுக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்கும். அந்த சனி பயிற்சி இந்த வருஷம் 2025 நடக்க போகுது. மார்ச் 29 அன்று சனி பயிற்சி நடக்கிறது. மார்ச் 29, 2025 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது இந்த 2025 மார்ச்லேருந்து 2028 பிப்ரவரி வரைக்கும் இந்த இடத்துல இருப்பார். நடுவில் ஒரு 6 மாதம் 7 மாதம் அதிசாரமாக மேஷ ராசிக்கு போயிட்டு திரும்பி வருவார் 2027. மீன ராசிக்குள்ளே வந்திருக்கிற சனி பகவானுடைய பயிற்சியானது ஒரு அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் மாதிரி. நம்ம எப்படி மாதம் அக்கௌண்ட் செட்டில் பண்ணுவோம், வருஷ கடைசியில் மார்ச் 31 ஒரு அக்கௌண்ட் செட்டில் பண்ணிட்டு ஏப்ரல் 1 திருப்பி அக்கௌண்ட் ஆரம்பிப்போம். அது மாதிரி இந்த வருஷம் இந்த சனி பயிற்சியானவர் மீன ராசிக்கு வரும்பொழுது அடுத்த 3 வருஷத்துல நாம பண்ணின பாவ புண்ணிய கர்மாக்களுக்கு அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய வருஷம். அதனால இந்த 2.5 வருடங்கள் 3 வருடங்கள்ங்கிறது பல பேர்த்துக்கு நல்ல விஷயத்தையும் தருவாரு, சங்கடத்தையும் சேர்த்தே தருவாரு. அதனால கவனமா இருந்துக்கோங்க. அதே சமயம் இந்த வருஷத்துல வரக்கூடிய குரு பயிற்சி, மே மாசம் குரு பயிற்சி நடக்கிறது. மே 14ஆம் தேதி 2025 இரவு 8 மணிக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த இடத்துல 1 வருஷம் இருக்காரு. இதுல நடுவில் ஒரு 6 மாசம் கழிச்சு அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் 5ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ரகதியில, அதாவது அதிசார கதியில கடகராசிக்கு உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு திருப்பி வக்ரகதியில பின்னோக்கி மிதுன ராசிக்கு வந்துடுவாரு. அதுக்கப்புறம் 2026 ஜூன் மாசம் வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. இதுக்கு அடுத்ததாக அடுத்த பயிற்சி, 3வது கிரக பயிற்சிங்கிறது ராகு கேது பயிற்சி. மே 19, 2025 விடியற்கால 2 மணி 52 நிமிடங்களுக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆன்டி கிளாக் வைஸ்ல பயிற்சி ஆகிறாங்க. இதுதான் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த கிரக பயிற்சிகளை கொண்டு தான் இந்த வருஷத்தினுடைய பலன்களை நம்ம அலசி ஆராய போறோம். இதன் மூலமாக உங்களுக்கு 2023, 24, 22ல ஏற்பட்ட சரிவுகள், சங்கடங்கள் எல்லாம் இந்த வருஷத்திலிருந்து மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். நல்ல மாற்றங்களாக அமைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கான 2025ஆம் ஆண்டுக்கான புது வருட பலன்கள். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. தொழிலில் ஏகப்பட்ட கஷ்டங்களை பார்த்தவர்கள் இப்பொழுது புடம்போட்ட தங்கமாக தங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது.
அதிகமான வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டு. பண வரவு ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும், உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். குழந்தைகளை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நம்ம குழந்தையா இப்படி இருக்கா, இந்த பையன் என்னடான்னா படிக்கவே மாட்டேன்னு சொல்கிறானே, இப்போ என்னடானா இந்த வருஷம் அவனாக உக்காந்து படிக்கிறான், அவனாக நல்ல மார்க் எடுக்கிறான், அவனாக என்ன எங்கே போகிறான்னு தெரியல, அவனாக என்னமோ புதுசாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறானே அப்படின்ட்டு குழந்தைகளை பார்த்து உங்கள் குழந்தைகளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் முனைப்போடு செயல்படுவீர்கள். நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்பை, அந்த திறமையை பார்த்து, அந்த முனைப்பை பார்த்து உங்கள் குடும்பத்தினரே சொல்லுவாங்க, இத்தனை நாளாக என் பையன் வேலை வெட்டி இல்லாமல் இருந்தான், இப்போ என்னடானா அவனுக்கு சோர்திங்க நேரம் இல்லாமல் அலைஞ்சுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் இன்ஃபேக்ட் நீங்கள் முன்னெடுத்து நடத்துவீங்க. உங்கள் வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய திருமணம், உங்களுடைய மைத்துனர் நாத்தனார் அவங்களுடைய திருமணம், உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது, உங்களுக்கு ஏதாவது 60ஆம் கல்யாணம் வருதுன்னா அதையும் நீங்களே, அதாவது சில பேர் எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், நானே நமஸ்காரமும் பண்ணணும், நானே அட்சதையும் போட்டுக்கணும்னு, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னால் அப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களே அந்த கல்யாணம் 60ஆம் கல்யாணத்துக்கோ 80ஆம் கல்யாணத்துக்கோ நீங்களே ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். நீங்களே உங்களுக்கு எல்லாரையும் அழைக்கணும், நீங்கள் வாங்க என்னோடய ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் தான் முன்னாடி நின்று வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பதவி உயர்வு கிடைக்கும், உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா உடம்பு அசதி வரும், அசதி அடிக்கடி வரும், உடம்பு டயர்டாகும். அதுக்கு காரணம் என்னென்னா ஓட்டம் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா நீங்கள் ஓடினா தான் ஜெயிக்க முடியும், ஜெயிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. இன்ஃபேக்ட் இதில் இன்னொரு இருக்கிறதுலே அதிகமான பலன்கள், அது நல்ல பலன்கள் கிடைக்கிறது உங்களுக்கு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி 11ஆம் இடத்துக்கு வர்றாரு, குரு 2ஆம் இடத்துக்கு மே மாதம் போகிறார். இந்த 2 அமைப்பும் எப்படின்னா லாபத்தை கொடுத்து வருமானத்தை கொடுப்பாரு. லாபத்தை சனி பகவான் கொடுக்குறாரு, வருமானத்தை குரு பகவான் கொடுக்குறாரு. கடன் பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும், கடன் அடைப்பீங்க. ஆரோக்கியத்தில் எந்த விதமான வியாதியும் இருக்காது, வியாதிக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கும். இன்ஃபேக்ட் உங்களால் உங்களுடைய தாயாருக்கும் தந்தையாருக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்பொழுது தந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்பட்டு அதனால் நல்ல விஷயம் நடக்கும். அதாவது 9ஆம் இடத்திற்கு விரயஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, அப்பாக்காக செலவு பண்ணோம். அது சிலருடைய ஜாதகத்தில் வீக்னஸ் இருந்ததுன்னா, 9ஆம் இடம் வீக்காக இருக்குது அப்படின்னா அப்போ சங்கடமான விஷயங்கள் அப்பாவுக்கு நடக்கும். ஆனால் பொதுவான பலன் பார்த்திங்கன்னா இப்போ அப்பாவுடைய ஹெல்த்துக்காக நீங்கள் முதலீடு செய்து அதனால் அவர் முன்னேற்றத்தை காணக்கூடிய யோகம் ஏற்படும். அதனால் பல சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு இந்த வருஷம் அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய மேல் படிப்புக்காக முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சரி சார், நான் என் குழந்தை, என் பொண்ணு இருக்கா, என் பையன் இருக்கா ரிஷபராசியில், நான் ரிஷபராசி, என் பையன் எப்படி இருப்பான்னு கேட்டால் 5ஆம் இடத்துல இருக்கிற கேது 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மே மாதம். அந்த 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை வர்றதுனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் படிப்பை காட்டிலும் அதர் ஆக்டிவிட்டீஸில் உடல் உழைப்பின் மூலமாக அதர் ஆக்டிவிட்டீஸில் ஜொலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களுடைய நட்பு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். இதுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான விஷயம், நீங்கள் கவனமாக இருக்கிறது. இந்த ரிஷப ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி இருக்குது, வளர்ச்சிக்கு உண்டான வருமானமும் ஏற்படும். இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம், ரிஷபராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். வருஷம் முழுவதும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட வேண்டும். ஒன்றா நீங்கள் பிறந்த கிழமையில், நீங்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தேன்னா வெள்ளிக்கிழமை, இல்லை திங்கக்கிழமை பிறந்தேன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த பெருமாளுக்கு மாலை சாற்றி வழிபட வேண்டும். அப்படி பொதுவான நாள்னு கேட்டேன்னா புதன்கிழமை அன்னைக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். துளசி மாலைக்கு உண்டான பவர் என்னன்னா உங்களுக்கு அனைத்து விதமான சுப விஷயங்களையும், நல்ல காரியங்கள், திருமண விஷயங்கள், குடும்பத்தில் குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணுறது, ஆண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, இப்படி நல்ல விஷயங்களை கொடுத்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பெருமாள் வழிபாடு வித் துளசி மாலை, துளசி மாலை சாற்றி வழிபடுவதன் மூலமாக பெருமாளின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை உங்கள் ராசிக்குண்டான 2025ஆம் ஆண்டுக்கான பலன்களை தெரிந்து கொண்டீர்கள்.
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் எனும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் நம்பரில் நேராக வரத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் மூலமாக வெளியூரில் இருக்கிறவங்க, நான் சென்னையில் இருக்கிறவங்க அந்த 80 ஆரம்பிக்கக்கூடிய நம்பரில் நீங்கள் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாக வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணினா ஆடியோ மெசேஜாக உங்களுக்கு பலன்கள் அனுப்பி வைக்கப்படும். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.